ஹாய் ஹலோ தலைவான் தலைவிஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம டூர் தான் போக போகிறோம். ஆனால் டூர் இல்லை, நம்ம லைன் பஸ் ஓட்ட போகிறோம். என்னடா குழப்பற டூருன்ற லைன் பஸ்ன்றனா? ஆமாங்க, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சஞ்சய் பஸ்ஸை வந்து சர்வீஸ் விட்டுருப்போம். அந்த பஸ்ஸு வந்து ஒரு வீடியோவில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் சர்வீஸ் விட்டுருந்தோம். இப்போ அந்த பஸ்ஸை நம்ம எடுத்துன்னு வந்துட்டோம். அந்த ஆக்சிடென்ட் ஆன வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் மறக்காமல் பாருங்கள். அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த பஸ்ஸை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி, சரி ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கே வந்து டூர் பஸ்ஸெல்லாம் வேறு சர்வீஸ் போய்க்குது, இந்த பஸ்ஸை வச்சு நம்ம ஓட்டிடலாம். லோக்கல் டூர் தாங்க, ரொம்ப தூரம்லாம் இல்லை. அதனால் சரி நம்ம இந்த பஸ்ஸை வச்சே பார்த்துடலாம் சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பஸ்ஸுன்னு வந்துட்டாங்க. பஸ்ஸு காட்டில் உங்களுக்கு தூரங்க காட்டுறேன். இதோ இங்கே பாருங்கள், இது வந்து இதுக்கு முன்னாடி அந்த சஞ்சய் பஸ் கிடையாது. அது வெர்ஷன் 1, இது வெர்ஷன் 2. அந்த பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெட்லைட்டை கவனிச்சாலே தெரியும், ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதா இல்லையா உங்களுக்கு. அதில் வந்து லென்ஸ் லைட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லை அந்த ஹெட்லைட்டு கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சு பாருங்கள். ஸோ அதனால் நம்ம அந்த பஸ்ஸை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து டூர் கிளம்பிடலாங்க. ஓகேங்க, நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ நம்ம பஸ்ஸை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன். பஸ்ஸோட ஹெட்லைட்டை வந்துட்டு வருங்க காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி அந்த ஹெட்லைட்டுக்கும் இந்த ஹெட்லைட்டுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். இது வந்து நம்ம இன்ஸ்டா ஃப்ரெண்டு தான் இந்த பஸ்ஸு மோடி அவர் தான் அனுப்பிவிட்டார், லிவரியும் அவர் தான் அனுப்பிவிட்டார். அவர் பேர் வந்து இன்ஸ்டா ஐடி வந்து ஆர்டிஆர் சைக்கோ. அவர் தான் நமக்கு இதை அனுப்பிவிட்டார். பாருங்களேன், சைடில் இருக்கிற அந்த டோரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த பேக்கில் இருக்கிற லைட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வெர்ஷன் 1ல் வந்து லைட் இந்தமாரி இருக்காது, வேறு மாரி இருக்கும். வீல்லாம் கூட பாருங்கள், ஷீல்டெல்லாம் போட்டுருக்கு. வெர்ஷன் 1ல் ஷீல்டெல்லாம் போட்டு இருக்காது. செம்மையாக இருக்குதுங்க பஸ்ஸு. ஓகே, நம்ம இப்போ உள்ளே வந்து பார்த்தலாம். இந்த பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, இந்தமாரி வந்து வெர்ஷன் 1ல் வந்து அந்த கையெல்லாம் இருக்காது, இல்லை கை வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் BS6 ஸ்டேரிங்கில் வந்து ஒரு டிசைனும் கொடுத்துக்கிறாங்க அசோகா லைலாண்டுக்கு. வெர்ஷன் 1க்கு அந்தமாரி இருக்காது. அப்புறம் சைடில் வந்து அந்த கீர் இன்ஜின் மேலாம் வந்து அந்த கிராஸோட அந்த உரையெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டா வந்து வெர்ஷன் அந்த 1 அமுக்குனா அந்த வெர்ஷன் 1ல் இந்த மாரியே தாங்க, வைப்பர் வேலை செய்யாது, டோர் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பேசஞ்சர்ஸ் வந்து அந்த 1 அமுக்குனா தான் பேசஞ்சர்ஸும் வருவாங்க, இல்லைனா வந்து பஸ்ஸு காலியாகிற மாரியே தான் இருக்கும். அப்புறம் முன்னாடி இருக்கிற பேனட் ஓப்பன் ஆகுங்க. இது வந்து வெர்ஷன் 1ல் இந்தமாரி தான். இன்னும் பேசஞ்சர்ஸ் மட்டும் 1 அமுக்குனா வருவாங்க, ஆஃப் பண்ணிட்டோன்னா வரமாட்டாங்க. மற்றபடி வந்து அந்த ஃபஸ்ட் அமுக்குனா வைப்பர் வேலை செய்யறது எல்லாமே ஒன்று தான். அப்புறம் வந்து செகண்ட் அனுப்புனா வண்டி முன்னாடி வந்து டிசைனாக இருக்கும். வெர்ஷன் 1ல் வந்து 3 அமுக்குனா தான் அந்தமாரி வச்சுருந்தாங்க. ஆனால் வெர்ஷன் 2ல் வந்து செகண்ட் அனுப்புனாலே வந்து ஸ்டேரிங் வந்து BS6லேருந்து BS5 மாறிடும். அப்புறம் முன்னாடி வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்துருங்க. மாலை கூட வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது, அதில் வேறு மாரி இருக்கும், இல்லை வேறு மாரி இருக்கும். சைடில் இருக்கிற டோர்லாம் பார்த்துட்டிங்களா? ஓகேங்க, செகண்ட் வந்து அமுக்குனா இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. அடுத்தது வந்து 1 அமுக்குனா அந்த பேசஞ்சர் வரும், அதை சொல்லிட்டேன்னா வேறு. அப்புறம் வந்து 3 அமுக்குனா டோர் வந்து போயிடுங்க. அப்புறம் இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிக்கல, கொம்பு எடுத்துடுறாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. மற்றபடி ஏன்னா வந்து கொம்பு இல்லாமல் பார்க்குறதுக்கு ஏதோ நார்மலான பஸ்ஸு மாதிரி தெரியுதுங்க. நம்ம ஆனால் கொம்பு வச்சு தான் ஓட்ட போகிறோம், கொம்பு வச்சு ஓட்டினா தான் நமக்கு அழகு. சரிங்க, நம்ம முருகனை கும்பிட்டுட்டு நம்ம டூருக்கு கிளம்பலாம். இன்வெஸ்டில் போட்டாச்சு, ஸ்டேரிங்கை சுற்றியாச்சு, ஃபஸ்ட்டு கீரை இறக்கியாச்சு, இன்வெஸ்டில் பண்ணியாச்சு. ஐயோ சொன்னதே சொல்கிறேனே, ஓ மை காட். ஓகேங்க, இல்லை வந்து எனக்கு அந்த வெர்ஷன் 1ல் ஓட்டுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் எனக்கு தெரியுது. என்ன இந்த கையும் இந்த ஹேண்டும் வந்து வேலை செய்கிற மாரி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் லிவரி தான் கொஞ்சம் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சைடு மிரர் வந்து அந்த சிங்கத்தோட ஃபோட்டோ வந்து மறையுது, சைடில் எது வருதுன்னு பார்க்க முடியலங்க. ஓகே, அப்படியே ஒரு நல்ல ஒரு திருப்போம். BS6 ஸ்டேரிங் இருந்தாலே ஒரு பஸ் ஓட்டுற மாரி ஃபீலே இருக்காதுங்க, அப்படியே கார் ஓட்டுற ஃபீல் தான். ஆனால் BS6 வந்து நிறைய மெயின்டைன் பண்ணணும். BS6 வந்து வாட்டர் ஓட்டக்கூடாது, இன்ஜின் சூடாச்சுன்னா கூலண்ட் ஆயில் தான் ஊற்றணும். அந்தமாரி சில BS6ல் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது, ரியல்லியும் தான் சொல்கிறேன். என்ன கேட்டால் பெஸ்ட்டு வந்து BS4 BS3 இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். BS5 கூட செம்மையாக இருக்குங்க. அப்படியே ஸ்டேரிங் வந்து இப்போ லைட்டாக ஸ்டாலாக இருக்குது, ஏற்ற மாரி வீல் சல்லுன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணோம். நான் BS5லாம் வந்து போய்க்கிறேன், BS6ல் தான் போனது கிடையாது. மற்றபடி BS6 BS3 BS4 BS5 இது 3த்துலேயுமே போயிட்டேங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பஸ்ஸை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதுக்கப்புறம் நம்ம டூர் தான், சும்மா சல்லுன்னு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்
அங்கே தான் போகிறாங்க. சும்மா லோக்கல் டூர் தான். அதனால தான் நான் வந்து இந்த பஸ்ஸே கொண்டு வந்தேன். இல்லைனா நம்ம என்ன டூர் பஸ் கொண்டு வரலாம். ஆனால் இருக்குது, டூர் பஸ்ஸு வருது. நம்ம ஃப்ரெண்டு இந்த பஸ் நம்ம நல்லா அவுட்டே தான் நம்ம கேட்டுக்கிறோம். ப்ரோ இந்தமாரி வந்து எனக்கு டூர் பஸ் மட்டும் நல்ல பஸ் கிடைக்கல, நீங்கள் என்ன BS6 ஸ்டேரிங் இருக்கிற மாரி ஒரு டூர் பஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லிக்கிறேன். அவரும் வந்து சரி இருங்க ப்ரோன்னு சொல்லி தேடி பார்த்து தரேன்னு சொல்லிக்கிறார் ப்ரோ. அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். ஏன்னா முன்ன பின்ன தெரியாதவங்களாம் இனிமேல் வாலண்டரியாக வந்து ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரேருங்க. அந்த விஷயத்தில் நம்ம ஏதோ ஒரு விஷயம் புண்ணியம் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம வந்து இப்போ டூர் பஸ் எடுத்துன்னு லைன் பஸ் எடுத்துன்னு போயின்னுக்குறோம். செம்மையாக இருக்குதுங்க வண்டி. ஓகே, இந்த இடத்துல பேசஞ்சர் ஏற்றுறோம். நான் கூடவே நம்மளுடைய தலைவலியின் மன்னன் என்னமோ ஒரு பேர் சொன்னான் 1 கிலோமீட்டருக்கு, ராஜாதி ராஜா ராஜாதி தொலக மறக்கிறம என்னென்னமோ சொன்னாங்க. அது என்ன பேர்னே ஒன்றுமே தெரியல. அதனால தான் அவனுக்கு ஃபஸ்ட்டு ஷார்ட் அண்ட் க்ளீனாக சூப்பராக க்ளீனர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிட்டேன். ஓகே, பேசஞ்சர்ஸ்லாம் ஏறிட்டாங்க. டே க்ளீனரு, ஹாய் க்ளீனரு, ஹாய் மேன், ஹூ ஆர் யூ மேன்? எங்க மேன் இருக்கிற? இருக்கிறியா இல்லை போயிட்டியா? உயிர் உடலும் பிரிஞ்சா வாழ்க்கை இல்லடா கோவிந்தா, அண்ணன் தம்பி சேர்ந்து. டேய் அடங்கு. தம்பி வந்து எவ்வளவு பாசமா உங்களை வந்து புகழ்ந்து புகழ்ந்து பாடுறேன். நம்ம 2 பேரும் இருக்கிற ஒற்றுமையை பார்த்து நாளைக்கு இந்த உலகம் நம்மள மீறி இருக்கணும்னு சொல்லி எப்படி சொல்ற ஒரு எக்ஸ்பிரஷனா நம்மள வச்சுக்கணும். ஏன் நம்ம சொல்றேன்னா, நீங்க என் மேல பாசம் காட்டேன், நான் உங்க மேல பாசம் காட்டேன். நீங்க என்னோட தெய்வம் அண்ணா, என்னோட டிரைவிங்கான குருவே நீங்க தான். உங்களை பார்த்து தான் நான் ஒவ்வொன்றும் கத்துக்க போறேன். நீங்க வல்லவரு நல்லவரு. ஆமா, பெரிய ராமரும் லக்ஷ்மரும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்து இந்த உலகத்துல ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்க போறோம். எக்ஸ்பிரஷனா நான் இப்படி திரும்பினா என் பின்னாடி இருந்து என் தலையில அடிக்கிற மாதிரி கலாய்க்கிற டாகினி, நீ வந்து என் மேல பாசமா வச்சுக்கிற. அடேங்க அப்பா, கமலஹாசன், ரஜினிகாந்த், MGR இவங்க வாங்க வேண்டிய நடிகர் பட்டத்தெல்லாம் இவன் வாங்கின்னு போயிடுவான் போல இருக்கு. நாம நடிக்கிறான், நான் பேசாம அவனை சினிமாவில் சேர்த்து விட்டுறான்டா. நீ அங்கேயே போய் நடிச்சு அங்கேயே அவன் பொழப்ப ஓட்டிக்கிறா. அத போங்கடா, நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன கலாய்க்கத்திலே தான் இருக்கீங்க. ஒரு பாசமா 4 வார்த்தை சொன்னா கூட என்னை வெறுத்து வெறுத்து போறீங்க. வாங்க, நான் போய் என் வேலையை பார்க்குறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. டிக்கெட். டேய் இது டூர் பஸ்ஸுடா. லைன் பஸ்ஸுனா ஒன்று இது டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிரியா? இது டூர் பஸ்ஸுடா. எருமை போய் பின்னாடி போய் சும்மா உட்காந்து ரைட்டு கொடுக்குற வேலையை மட்டும் பாரு. தேவலால் பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தா கதாம் தான் அதோட உனக்கு. சாரிடா, லைட்டா வந்து பஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கு அந்த கண்டக்டர் ஃபீல் வந்துச்சா, அதனால தான். சாரி, வெரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் போய் ரைட்டு கொடுக்குற வேலையை பார்க்குறேன். சே இவனை வச்சுக்கின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல. வேறு க்ளீனர் என்ன எனக்கு வச்சுட்டாங்கனாலும் கேட்க மாட்டோம் அந்த ஓனர் மண்டையே. ஓகேங்க, நம்ம வந்து இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதோட ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தான் போகிறோங்க. அண்ணா நவருங்கண்ணா, ஏண்ணா செம்ம வந்து லைன் பஸ் தானே வச்சுக்கணுங்க. இந்த பஸ்ஸு சும்மா ஸ்பீடில் கிங்கு. நாம் அதனால் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லைங்க. நம்ம மண்ணு ஜாலியாக அப்படியே ஒரு அழுத்து தான் வண்டி சும்மா சல்லுன்னு போகும், கப்பல் மாதிரி போகும். நம்ம அப்படியே ஜாலியாக போய் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு பார்த்துட்டு வந்துடலாம். நல்ல வேலை வீட்டிலே இருக்க செம்ம போர் அடிச்சிது. இப்போ நம்ம சம்பளன்றப்ப வேலைன்றப்ப இல்லை, நம்ம அம்யூஸ்மெண்ட்டும் பார்க்கும் போயிட்டு சம்பளமும் வாங்கிக்கலாம். ஒரே கல்லில் 2 மாங்காய். நோர் ஐயோ டச் நம்மளுக்கே டச் ஆயிடுச்சா? டச் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். ஓ மை காட், லைட்டாக டச் ஆன மாரியே ஒரு ஃபீலிங்கு. அதை கவனிச்சின்னு நான் இதில் விட்டுருப்பேன். இன்னாங்கடா உங்கள் பிரச்சனை? அந்த பக்கம் ஒரு பிரச்சனை முடிஞ்சிட்டு இந்த பக்கம் வந்தேன், இந்த பக்கம் ஒரு பிரச்சனை, எந்த பக்கம் போனாலும் பிரச்சனையோ பிரச்சனை. ஆடவா கடவுளே. டேய் ஏண்டா மீண்டுமா? ஏற்கனவே வந்து நம்ம பண்ண அட்ராசிட்டினால தான் வந்து அவர் ரசிகர் மன்றமே வேணான்னு சொல்லி கலைச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தலைன்னு சொல்லின்னு இருந்தோம். அதுலேயும் வந்து ரொம்ப ஓவராக போனதுனால என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க, ஏகேன்னு மட்டும் கூப்பிடுங்கன்னாரு. ஓகேன்னு சொல்லி இப்போ புதுசாக ட்ரெண்டிங்காக வைப்பாக கடவுளே அஜித்தேன்னு ஆரம்பித்தோம். அதுவும் ஓவராக பண்ணுறதுனால அவர் வந்து மெசேஜே பண்ணிட்டாரு, இனிமேல் நீங்கள் கடவுளே அஜித்தேன்னு சொல்கிறனால எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. உடனே வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தவன் பார்த்தீங்களா எங்கள் தலை இப்படி சொல்கிறாரு, உங்களோட ஹீரோலாம் இந்தமாரி சொல்லுவாங்களான்னு. ஏன், அதாவது நானும் தலை ஃபேன் தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி தான் இருக்குது. நேராக ஃபேஸ் ரொம்ப கொடூரமாக ஆகுது. கொஞ்சம் ஓவராக தான் போவோம். அவர் வேணாம் தான் சொல்வார் பாசத்தை. அதுக்காக வந்து நம்ம பாசத்தை காட்டாமல் இருக்க முடியுமா? இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோலாகவே பண்ணிப்போம்.
ஓகேங்க, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துட்டோம். இந்த இடத்துலேயே வந்து இந்த இடத்துல தான் ஏகப்பட்ட டூர் பிளேசஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பர்டிகுலராக அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் மட்டும்தான் போக போகிறோங்க. இருங்க, நான் அவங்க கூட்டு போகலான்னா நான் உங்களை கூட்டு போகிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு டூர் பிளேஸ் வந்து என்னமோ ஒரு கேம் மாரி இருக்கிற ஒரு இடங்க. இது இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே, செடியெல்லாம் வச்சு ஒரு மாதிரி புதிர் விளையாட்டு மாரி இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகும், அந்த செடி உள்ளே போயிட்டோன்னா கன்ஃபியூஸ் ஆகும்ல, அந்த மாரி இருக்கிற ஒரு இடங்க. இந்த தான் இந்த லெஃப்ட் சைடு மேலே ஏறணுன்னே இருக்கும். ஓகே, சைடில் என்ன வராங்களா? வரல. பஸ்ஸு கொஞ்சம் பெருசுங்க. நம்ம வந்து டூர் பஸ் என்ன வந்தோம்னா அசால்ட்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல வளைச்சிடலாம். இது கொஞ்சம் பெரிய பஸ்ஸா? அதான் நான் சொன்ன இடம் இதுதாங்க. இப்படியே போய் ஆனால் இந்த ஒரு டூர் மோடில் வந்து இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு இதுவாக வரும், காம்போ ஆஃபர் மாதிரி. ஆனால் இப்போ இதில் வந்து எதுவும் இல்லை, வெறும் அம்யூஸ்மெண்ட் பார்க் மட்டும்தான். நாம் ஏன் வெறும் அம்யூஸ்மெண்ட் பார்க் மட்டும் போகிறோம், இந்த வழியாக தானே போகிறோம், அதையும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பஸ் எடுத்துன்னு வந்துட்டோங்க. இந்தமாரி சலுகையெல்லாம் கிங் ஆஃப் ட்ராவலர் 46 மட்டும் தான் பண்ணுவோம். நாளை பின்ன நம்மளை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, இதேமாரி நீங்கள் எப்பொழுதும் எங்கள் கம்பெனிக்கே சவாரி ஆர்டர்கள், வாடகைக்கு கார், வேன் எது ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு முற்றிலும் ஆஃபர்கள், அப்புறமாட்டா என்ன ஏகப்பட்ட சலுகைகள் ரெண்டும் ஒன்று தான் இல்லை கிடைக்கும்னு சொல்கிறோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, சும்மா வந்து. ஓகே வாங்க. அந்த பேசஞ்சர்ஸ் எப்படி இறங்க மாட்டானுங்க. நான் அவனுக்கு வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாரி தான் உட்காந்துருப்பானுங்க. நாங்கள் அந்த இடத்துல தான் இறங்குவோம்னு சொல்லுவாங்க. நாம் மட்டும் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இது என்ன மரம், கீழே இருந்து ஒரு கிளை கூட இல்லை, மேலே மட்டும் லைட்டாக அந்த இலையெல்லாம் இருக்குது. ஓகேங்க, இந்த கேம் நாம் விளாடுவோம். எல்லாம் ஹீரோ எப்படி வந்து போகுது. இப்படி ஒரு லெஃப்ட் எடுத்து சார் ரைட்டா, இப்போ ஒரு லெஃப்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு லெஃப்ட்டு அப்படியே எடுத்து அப்படி திரும்ப ஒரு ரைட் எடுத்து திரும்ப ஒரு லெஃப்ட்டு எடுக்கணுமா என்ன? இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வழி இல்லையா, அப்போ ரைட்டே எடுப்போம். ஓ மை காட், எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம். ஐயோ, அப்படி போயிடுவோம். என்னடா குழப்புது, என் கிளீனர் பேசத்தை விட ரொம்ப குழப்பமாக இருக்கே. அச்சாம்பாரு இதாண்டா கிங் ஆஃப் ட்ராவலர் 46 வந்து இறங்கினாம்பாரு. கோல்டு முட்டை, அடேங்கப்பா எவ்வளோ பெரிய முட்டை. இந்த ஒரு முட்டை இருந்தால் போதுமே, ஆஃப் ஆயில் ஆம்லேட்டு, கலக்கி முட்டை ஆம்லேட்டு, ஐயோ இருக்கிற எல்லா வெரைட்டியும் சாப்பிட்றலாம். எப்படி கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா? ஆக்சுவலி வந்து இதை நான் ஒன்றும் கஷ்டப்படலாம் பண்ணல. நான் ஏற்கனவே ஒரு 5 வாட்டி 6 வாட்டிக்கு மேலே இந்த டூருக்கு வந்துட்டேன். வந்து இந்த இடத்துல நிறைய வாட்டி விளையாடிக்கிறேன். அதனால தான் டக்குன்னு இந்த வழியாக வந்து அப்படி வந்துட்டேன். இந்த எக்குக்கிட்ட வரத்துக்கு இன்னொரு வழியும் இருக்குது இந்த கன்ஃபியூஷனான கேமில். ஆனால் அது வந்து கொஞ்சம் உள்ளெல்லாம் போய் சுற்றி வர மாதிரி இருக்கும். இதுதான் கொஞ்சம் ஈஸியாகிற மாதிரி இருக்கும். அப்படியே லெஃப்ட் எடுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப கஷ்டப்படாமல் போகிற மாதிரி இருக்கும். இதுதான் இன்னொரு 5 வாட்டி நான் டூர் வந்தப்போ கண்டுபிடிச்சதுங்க. ஓகே, ஏன்னா ஆனால் வந்து கூகுளில் போட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபால்ஸு இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ வந்தது. ஆனால் இல்லை, ஃபால்ஸ் எங்கே வச்சிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. செம்மையாக இருக்குதுங்க. ஒரு நாள் ஒரு பிக்னிக் வந்து அழகாக இந்த இடத்துல ஒரு போர்வையை விரிச்சு போட்டு கறி குழம்பு, மீன் குழம்பெல்லாம் ஆகி சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த படத்துலாம் வரமே ஃபுட்பால் விளையாண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா வைப் பண்ணலாங்க. செம்மையாக இருக்குதுங்க. அப்படியே நேச்சுரலாம் அந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஹேர், ஐ ஃபீல் இட் திஸ் ஹேர். வாவ், செம்மையாக இருக்குதுங்க. இந்த இடத்துல அப்படியே ஒரு ஊஞ்சலை கட்டி விட்டு அப்படியே படுத்தோன்னு வச்சிங்களேன், நல்லா தூக்கம் வரும். ஓகே, நம்ம இஷ்டத்துக்கு சுற்றினே இருக்கிறோம். அங்கே எல்லோரும் கத்துறானுங்க, சீக்கிரமாக வாயான்னு. நம்ம உடனே போய் பஸ் எடுத்துன்னு கிளம்பிடலாம். அப்புறமாட்டா வந்து கமிஷன் அடிச்சிட போகிறானுங்க. இருங்கயா, வர வேணாம், உங்களுக்கு வேணா அம்யூஸ்மெண்ட் பார்க்கு பார்க்கலாம். எனக்குமா, நான் பார்க்க தான் வந்து வெள்ளை தண்ணிலாம் வச்சிக்கின்னு கொஞ்சம் வயசான மாதிரி இருப்பேன். உடனே வந்து நாங்களாம் வந்து எதையும் பார்க்கக்கூடாதா? எனக்கு இன்னும் உள்ள இளமை ஊஞ்சலாதுயா. சும்மா வந்து உனக்கு என்ன, நீ உனக்கு சொன்ன டைமில் என்ன போய் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் விட்டுருவேன். அங்கே போய் நீ விளையாடுவியோ இல்லை வாக்கிங் போயின்னு இருப்பியோ, அது ஒன்னொரு இஷ்டம். நான் போகிற இடத்துல வண்டியை நிப்பாட்டு தான் செய்வேன். ஏன் வீட்டு வண்டியா? சரி, ஓனர் வீட்டு வண்டியா? சும்மா வேறு பேத்திக்கிறேன். கொஞ்சம் விட்டா தலைமையில் ஏறி உக்காந்துட வேண்டியது. உங்களெல்லாம் பத்திரமா கொண்டு போகிறேனே, இதுக்கு என்ன எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளமாக போட்டு தரான்? மெதிச்சு ஆக்சிலேட்டர்லாம் பயங்கரமாக வலிக்குது. அப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த ஸ்டேரிங் நம்ம சுற்றணும்னு வச்சிக்கலாம். நிறைய டிரைவரும் வந்து அந்த ஸ்டேரிங் எந்த பக்கம் சுற்றுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தலையை திருப்புவாருங்க. இதுவும் வந்து வெர்ஷன் 2ல் வந்து ஒரு செம்மையான அப்டேட் தான். நல்லா இருக்காரு பார்க்கறதுக்கு. நானும் வந்து வெர்ஷன் 1ல் வந்து ரீல்ஸ்லாம் பார்த்துக்கிறேன்.
என்னடா வந்து டிரைவர் தலையெல்லாம் திருப்புறாருன்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த வெர்ஷன் 1ல் வந்து வச்சு பார்த்தா, ஆனால் அதில் வந்து திரும்பல. ஒரு வேளை வீடியோ வந்து ஃபேக்காக இருக்குமோன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். கடைசியாக பார்த்தா வந்துட்டு வெர்ஷன் 2ல் தான் வந்து அந்த தலையை சுற்றுற மாரி வச்சுக்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்குதுங்க. வெர்ஷன் 2ல் வந்து நிறைய அப்டேட் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஸ்டேரிங் வந்து மாற்றும் போது அந்த டிசைன் வர மாதிரி BS5 வச்சு ஓட்டினா தான் அந்த டிசைன்லாம் இருக்குது. BS6 இருக்கும் போதே அந்த டிசைன் வராது போல இருக்குது. அது பெருசாக ஒன்றும் வருத்தலாம் இல்லை, இருந்தாலும் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஓகேங்க. நம்ம வந்து அதுதான் வந்து இங்கே வேறு இருக்கிற எல்லாரும் கத்துறானுங்க. நம்ம முதல்ல போய் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் எல்லோரும் இறக்கி விட்டு நாமளும் லைட்டாக வந்து அந்த இடத்த சுற்றி பார்த்துடலாம். லைட்டாக எல்லாம் நல்லாவே சுற்றி பார்ப்போம். ஓகேங்க. நம்ம வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிருப்போம், ரஜினி முருகன் படத்துலேருந்து ஒரு பாட்டு. அது இந்த இடத்துல தான் அர்த்தம். அப்போ வந்து நம்ம ஆண்டவர் பஸ்ஸை தான் எடுத்துன்னு வந்திருந்தோம். ஆண்டவர் பஸ் வந்து அந்த புதுசாக பெயிண்டிங் சர்வீஸ் விடுறதுக்கு முன்னாடி வந்தோம். அப்போ எடுத்த ரீல்ஸு தான் அது. அப்போ வந்து நல்லா ஸ்பீடாக வந்து வளைச்சேன், ஏன்னா அப்போ வந்து நான் ஃப்ரீ மோடில் விளாட்னேன். இப்போ வந்து விளையாட முடியாது, ஏன்னா வந்து பேசஞ்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா. அதனால் பேசஞ்சர்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன தான் திறமையான ஆளாக இருந்தாலும் கொஞ்சம் பயத்தோடு தான் ஓட்டி ஆகணும். தொழில் எப்பயுமே பயமும் பத்தியமாக இருக்கணும். இங்கே செம்மையாக இருக்குதுங்க. நான் எத்தனை வாட்டி வந்தாலும் இந்த இடத்த பார்க்கலாங்க. அப்படியே பாருங்களேன், 2 பக்கமும் வந்து காடு, நடுவில் மட்டும் ரோடு, சுற்றி வந்து ஒரே மலைங்க தான். எனக்கு தெரிஞ்சு இது வில்லேஜாக இருக்குமான ஒரு டவுட்டு. வில்லேஜ் தான் நினைக்கிறேன், ஆனால் வில்லேஜில் எப்படி அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துருன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஒரு வேளை வில்லேஜ் மாரியும் இல்லாமல் டவுனாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம கடந்து போய் இவங்கள விடலாம். விலகு டன். ஆனால் பஸ்ஸில் வந்து மோடில் எப்படி ஹார்ன் வைக்கிறதுனே தெரிலங்க. ஹார்ன் வச்சா நல்லாயிருக்கும். அதுதான் நானும் ட்ரை பண்ணுகிறேன், எப்படின்னு தெரியல. நான் எப்படியா கூடிய சீக்கிரம் வந்து பஸ்லேயும் வந்து மியூசிக்கல் ஹார்ன் வைக்க பார்க்குறேன், அதாவது ஹேர் ஹார்ன். யோ கமானியா குயிக்கியா சீக்கிரையா. ஐயோ எனக்கே வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்கு பார்க்கணும் போல இருக்குது. போய் அப்படியே ஜாலியாக ஒரு ராத்தணும் சர்க்கஸ் வரும். அப்புறம் இந்த ட்ரெயின்லாம் போகும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி தண்டவரத்தில் வச்சுக்கின்னு ஜொயின்னு போகல, அதெல்லாம் நம்ம சும்மா போய் அசால்ட்டு பண்ணணும். உண்மைக்கா மேப்பை பார்த்தா நம்ம கிட்ட வந்துட்டோங்க அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துட்டோங்க. சும்மா அந்த மாதிரி என்றா இது என்னது இது? இன்னும் ஒரு ஸ்ட்ராபெரி மாரி ஜெயிண்ட் வீல் இருக்குது. ஓகே, ஜெயிண்ட் வீல் ஒரு ரவுண்டு போகலாம். சுற்றி கொய்யாப்பழம் மரமும் ஸ்ட்ராபெரி மரமும் இருக்கே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? ஓகே, முதல்ல போய் என்னன்னு பார்ப்போம். வெளியில் எப்பயுமே வெளியே இருந்து பார்த்துட்டு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துடக்கூடாது. நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுப்போம். ஓகே, அப்பாடி நல்லபடியாக வந்து சேர்த்தாச்சு. ஆண்டவா, இறங்கியாச்சு. நாமளும் போவோம். ஐயோ குதூகலமாக இருக்கே. ஓகேங்க, நம்ம வந்து இப்போ அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்துட்டோம். யாராவது வந்து இப்போ நம்ம போய் பேசஞ்சர்ஸ்லாம் தனியாக போய் சுற்றி பார்க்கட்டும், நம்மலாம் தனியாக போய் பார்ப்போம். ஓகே, டன் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா வழங்கும் அம்யூஸ்மெண்ட் பார்க். பார்த்தீங்களா, ஜெயிண்ட் வீலை வந்து ஃபுல்லாக இது பண்ணுறதுக்கே என் ஃபேஸு கவர் ஆகாது போல, அந்தளவுக்கு செம்ம பெரிய ஜெயிண்ட் வீலு. பின்னாடி நம்மள மாரியே ஏதோ ஒரு யூடியூபர் போல இருக்குது, ஏதோ செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுன்னு இது பண்ணுறாரு. ஆனால் அது என் கண்ணுக்கு பார்க்கறதுக்கு இந்த பெயிண்ட்டை பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குதுங்க. ஒரு கிளிக் எடுத்துக்கலாம். நாளைக்கு ஸ்டோரி போனோன்னே அப்புறமா தான் ஒரு விஷயம், ஃபோட்டோ எடுத்தோன்னா அந்த சேவ் பண்ண அழுத்தினா மட்டுமே கேலரியில் சேவ் ஆகும். நம்ம பஸ்ஸிலே இருக்கிற ஒரு கேமரா ஆன் பண்ணால் தான் நம்ம சேவ் பண்ணாமலே கேலரிக்கு போவோம். ஓகே, இப்போ ஜெயின் வீலில் ஏற முடியுமா? சே, ஏற முடியலையே. என்னால் நம்பவே முடியல. கிண்டல் பண்ண, இது நான் எதிர்பார்த்தது தான். ஓகே, வந்திருக்கீங்களோ டைவாச்சு அடிப்போம். அப்படியே ஃபுல்லாக உள்ளே போயிட்டு என்னடா இது ஃபுல்லாக போகலான்னு பார்த்தா இதுவும் வந்து என் பாதி சைஸ் தான் இருக்குது. வேறு என்ன குளத்தை தேடுவோம். இன்னும் லாலிபாப் மாரி என்னமோ இருக்குது. பெட்ரோமாஸ் லைட்டா? அட பாவீங்களா, என்னங்கடா பண்ணி வச்சுக்கிறீங்க. சரி, அங்கே என்னமோ ஒன்று திட்டு. இது எனக்கு தெரிஞ்சு கேரட்டா அண்ணாச்சி பழமா? அண்ணாச்சியா கேரட்டா? கேரட்டா அண்ணாச்சியா? அண்ணாச்சி கேரட்டு, அண்ணாச்சி கேரட்டு, கேரட்டு அண்ணாச்சி, கேரட்டு அண்ணாச்சி, அண்ணாச்சி கேரட்டு, கேரட்டு அண்ணாச்சி, அண்ணாச்சி கேரட்டு. உங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது கேரட்டா இல்லை அண்ணாச்சியான்னு. ஓகே, இங்கே ஒரு மாடு இருக்குது, பால் கறக்கலான்னு பார்த்தா அது சிலையாக இருக்குது. இல்லைனா ஒரு 2 நாளைக்கு டீ செலவுக்கு காசு தேவைப்படாது. ஓகே, இந்த இடத்துல இருக்குது. ஆனால் அந்த பக்கம் போனால் அந்த மாரி எருமாடுக்கு போய் விளாட்னா அது உடஞ்சிடும்.
இது என்னன்னு தெரியலையே, ஒரு பஸ் ஸ்டாப்பாக இருக்குமோ, இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு டிரைவ் இருக்குது, இதில் ஒரு டிரைவ் அடிப்போம். ஏம்மா அங்கேருந்து இருக்குது, இது எவ்வளோ தேவலாம், என்னோட பாதி சைஸுக்கும் மேலே வந்துடுச்சு. சரிப்பா, என்னடா இது அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னா ஜெயிண்ட் வீல் அது இதுன்னு எது எதுவும் இருக்கும், இங்கே ஒரே ஒரு ஜெயிண்ட் வீல் மட்டும் தான் இருக்குது. மற்ற ரைடெல்லாம் எங்கடா? ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க பங்கு, அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. இதுக்காக வேற இந்த கேங்கெல்லாம் வேற இது பொல்லாத இடம், இதை பார்க்கறது வேற பக்கத்து ஊர்லேருந்து வருதுங்க, மென்டலுங்களா. ஏன்டா நான் என் ஆர்வம் எல்லாமே கிராஸ் ஆயிடுச்சு. போங்கடா டேய், வந்து ஏறுங்க வாங்க, கடமை உணர்ச்சி, நான் போய் உங்களை இறக்கி விட்டுறேன். நான் சும்மா சொன்னேங்க, ஆனால் இந்த இடம் வந்து உண்மையாலுமே நல்லா இருக்குது. இது அம்யூஸ்மெண்ட் பார்க்கான்னு கூட எனக்கு சரியாக தெரியல. நான் சும்மா இந்த ஜெயிண்ட் வீலை மட்டும் பார்த்துட்டு அப்படி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வேளை இது பார்க்காக கூட இருக்கலாம், இல்லைனா ஒரு சின்ன எப்படி சொல்கிறது பார்க் தான் நினைக்கிறேங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்னால் நிறையா இருக்கும், தெரியல. ஃப்யூச்சரில் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்தாலும் வரலாம். ஓகேங்க, நம்ம அப்படியே பஸ் எடுத்துன்னு நம்ம வந்து கிளம்பிட்டோம். இதோட ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊரில் போய் எல்லாரையும் வந்து இறக்கி விட்டு நாமளும் வந்து அப்படியே போய் பஸ்ஸை நிப்பாட்டிடலாங்க. நிப்பாட்டிட்டு அடுத்து டூர் போகலாமா லைன் மாற்றலாமான்னு கடுப்பாக இருக்குது. ஏன்னா டூர்னால் நம்ம ஒரு வாட்டி வந்துட்டு அதுக்கப்புறமாட்டா போய் ரிட்டன் வந்து போனோம், அப் அண்ட் டவுன் ஆகும். அது கொஞ்சம் லைட்டாக முதுகெல்லாம் வலிக்குது. எவ்வளோ நேரம் தான் ஒரு மனுஷன் ஒரே இடத்துல உட்காந்து இருப்பான், அவனும் உயிர் தானே. அதனால சொல்லிட்டு ஒரு வாட்டி டூர் ஓட்டினோன்னா இன்னொரு வாட்டி லைனு, இன்னொரு வாட்டி லைன் ஓட்டினோன்னா ஒரு வாட்டி டூர், அந்தமாரி மாற்றி மாற்றி ஓட்டினாங்க தாங்க நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக வந்து டூர் ஓட்டவும் பிடிக்கும், லைன் ஓட்டவும் பிடிக்கும். ஆனால் அதிகமாக டூர் ஓட்ட தான் பிடிக்கும். ஏன்னா லைன்லாம் வந்து நம்ம தலையில் பிபியை ஏற்றி வச்சின்னு ப்ரெஷரை தூக்கி வச்சின்னு ஓட்ட வேண்டியது இருக்கும். டூர்னால் அப்படி இல்லை, நம்ம எப்போ போய் சேர்றோமோ அப்போ தான் போய் சேருவோம். அதனால் வந்து எனக்கு அவ்வளோ பெருசாக வந்து டூர் தான் பிடிக்கும், லைன் அவ்வளோ பிடிக்காது. இங்கே பாருங்கள், செம்ம வியூவாக இருக்குதுங்க பாருங்களேன். சரி ஓ அப்படியே இருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் வண்டி அப்படியே ஓரம் கட்டி நிறுத்திக்கலாம். ஓகே, லைட்டாக மேலே ஏற்றி நிப்பாட்டுருவோம். பின்னாடி வரவங்களுக்கு ஒரு இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. வண்டி இது இறங்குது, அந்த இது ஹேண்ட் பிரேக்கை போட்டோம். ஓகேங்க, நம்ம அப்படியே போய் கொஞ்சம் சுற்றிட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வந்து நம்ம போய் கொஞ்ச நேரம் ஸ்டில்லெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக நான் அப்போ யூடியூப்பில் வந்து போஸ்ட்டாக போடுவேன். அப்படி இல்லைனா வந்து இன்ஸ்டாவில் வந்து ஸ்டோரி அதுலேயும் வந்து போஸ்ட்டு போடுவேன். நீங்கள் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் போய் அதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். நான் பண்ணுறது உங்களுக்கு, நான் பண்ணுற இந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்ஸ்டாவோட நேமும் வந்து கிங் ஆஃப் ட்ராவலர் 46 தான். நம்ம சேனல் நேமும் கிங் ஆஃப் ட்ராவலர் 46 தாங்க. நீங்கள் மனசுக்குள்ளே நிறைய தெரியுது, ஏன்டா நாங்கள் பண்ணாமல் வேறு யாராடா பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. இருந்தாலும் வந்து சொல்ல வேண்டியது என் கடமை, அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு சரியாக வேறு தெரியவே மாட்டேங்குது. 17 16 ஆடாங்க, எனக்கு தெரிஞ்சு 16 தான். மணி வந்து ஒரு 4:55 அந்தமாரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா எனக்கு வேறு அந்த டைம் இது தெரிய மாட்டேங்குது. டீசல் வந்து ஒரு 179. அப்பா பரவாயில்லப்பா, எட்டுன்னு ஊருக்கு போனாலும் கொஞ்ச நாள் வச்சு வரலாம். ஆனால் இந்தமாரி மழை, இந்தமாரி ஹீல்ஸில் மட்டும் கொஞ்சம் டைம் ஆனாலே இருட்டிடுங்க. இப்போ வந்து லைட்டாக இருட்டான மாதிரி தான் இருந்தது. அந்த சின்ன வண்டி வந்ததே எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. என்னடா இது இவ்வளோ பெரிய வண்டி ஒன்று இத்தனை பேர் உயிரை கையில் வச்சுன்னு வர, வண்டி தெரியலன்றிய பொறுப்பில்லையே அவனுக்கு அப்படின்னு கேட்கலாம். நான் வந்து எப்படி சொல்கிறது, யானைக்கும் மடி செருக்கும் அல்லவா, அதுக்கு நான் என்ன பண்ணுறது. ஆனால் ஒன்றுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஆக்சிடெண்ட்டே பண்ணக்கூடாதுங்க. நம்ம பொறுமையாக போனாலும் பரவாயில்ல, உயிர் தான் ஃபஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பஸ்ஸையும் நம்ம பத்திரமா கொண்டு போகணும். சரிப்பாடி, அப்போ அடுத்த மேப் வந்துட்டோங்க. எப்படியோ இதோட போய் சின்ன டூர் தான் இருந்தாலும் எனக்கு என்னமோ பெருசாக போகிற மாதிரியே இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து இந்த வாட்டி நான் வந்து எந்த இடத்துலையுமே கட் பண்ணியே போடல. ஃபுல்லாக இது அப்படியே ஃபுல் வீடியோ தான். நான் எந்த இடத்துலையுமே வந்து இந்த ரூட்டெல்லாம் கட் பண்ணல. நம்ம அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் வீடியோ தான். எந்த இடத்துல கட் பண்ணோம்னா அந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்க போனோம்ல, சரி அது தேவையில்லாமல் இருந்தால் அது வேறு வீடியோ வந்து அதிகமாகனு சொல்லிட்டு தான் அது மட்டும் கட் பண்ணிட்டேன். மற்றபடி ஸ்டார்டிங் டு எண்டிங் எல்லாமே ஃபுல்லாக தான் நான் வந்து இதில் வீடியோ போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன பாருங்கள், இந்த ஒரே ஒரு மேப்பு தான். நிறுத்துங்க, என்ன சொல்ல போறீங்க? ஒரே ஒரு மேப்பு தான், ஆனாலும் தூரமா போற மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, முதுகு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்றீங்க. பெருசா அந்த இடத்துல என்னமோ சொன்னீங்க, எனக்கு இடமா ஊஞ்சல் ஆடுது, அப்புறமா தான் வந்து
என்னமோ சொன்னீங்களே, ஐயோ சரி ஞாபகம் வர மாட்டேங்குது. அதெல்லாம் எல்லாம் பில்டப் பண்ணிட்டு இப்ப வந்து எனக்கு முதுகு வலிக்குது, கை கால் வலிக்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் எதை நம்புறது? நீங்க இளமைன்னு சொன்ன நம்பத்தா இல்ல கேவ மாதிரி வந்து பேசினீங்கல்ல இதை நம்பத்தா? டேய் நீ ஏன்டா ரொம்ப பொங்குற? என்னோட கஷ்டத்தை நான் சொல்கிறேன், உனக்கு ஏன் வலிக்குது? வேணும்னா நீ போய் அந்த மூலையில் உட்காந்து உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லின்னு வா. ஓ அப்படியாண்ணே, எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்குதா? அப்ப சரி நானும் போய் குழம்புறேன். ஆளை பார்த்தா தம்மி பீஸ் ஆகுறான், பயங்கரமான ஆளாக்குறேனடா. நான் என்ன சொன்னேன் இவன் எதை செய்யறான்? சரி சின்ன புள்ள பிடிக்க வேண்டிய புள்ள என்ன பண்ணிட்டு போட்டோம். இந்த வயசுலேயே காதல் பண்ணுறாங்களே, காதல் இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ? சரிங்க, பஸ்ஸில் சும்மா லைட்டு போட்டோடனே சும்மா வண்டியை பளிச்சின்னு தெரியுது, டக்கராக இருக்குது. ஓகே, இந்த சின்ன தெருவிலே நான் அந்த வழியாகவே வந்திருப்பேன். இந்த கூகுள் மேப்பை நம்பி இந்த சின்ன தெருவில் வந்துட்டேன். ஆனால் இந்த தெருலையும் இத்தனை பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா? சரி, ஏய் பைக்கார் மாமா ஹெட்லைட்டை போடு. ஓ சே, மற்றவங்க ஹெல்ப் பண்ண போனால் நாமளே வந்து குழியில் ஊந்துருவோம் போல இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஹெல்ப்பை கூட நம்ம ஒரு மிஷின் பண்ணுற மாதிரி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. மிஷின்னா அதாவது ஒரு சேலஞ்ச் அந்த மாதிரி. ஏன்னா வந்து இப்போ நம்ம பண்ணுற சில ஹெல்ப்பே வந்து சில பேர் வந்து அவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. என் லைஃப்பில் நான் அனுபவிச்சதில் சொல்கிறேன். ஓகே, பஸ்ஸு வந்து வந்தாச்சு. நம்ம அப்படியே லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டு வண்டியை திருப்பி அப்படியே பார்க்கிங் இண்டிகேட்டரை போட்டு வண்டியை நிப்பாட்டுருவாங்க. ஓகேங்க, வண்டியோட லைட் எஃபெக்ட் வந்து இப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். பாருங்க, சும்மா அந்த அட்டகாசங்க, அமர்க்கலங்க, வரலாறு படைக்குங்க. நேம் லைட்டில் வந்தால் பெருசாக வந்து என்ன சொல்கிறது, அந்த நடுவில் இருக்கிற டாட்டுக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க. பரவாயில்ல, அந்த டிசைனும் நல்லா தான் இருக்குது. அப்புறமேட்டு ஹெட்லைட்டு மேலே ஒரு சின்ன ரோல் லைட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து சைட்லலாம் எல்இடி, எல்லாரும் எல்இடிங்க. ஓகேங்க, இந்த டூர் மூலயமா நமக்கு வந்த அமௌண்ட்டு என்னவென்றால் மொத்தம் 26 பேசஞ்சர்ஸுங்க. அமௌண்ட் எவ்வளோ வந்துக்குதுன்னா 19,591 ரூபா வந்துக்குதுங்க. அப்புறம் போனஸு, டபுள் பேமெண்ட்டு அதெல்லாம் போக 39,182 ரூபா வந்துக்குதுங்க. இன்றைக்கி கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சின்ன டூர் தானே போனோம், அதனால் வந்து இதுவே நமக்கு அதிகம் தான். பரவாயில்ல, ஓனர்கிட்ட வந்து நம்ம பேசிக்கலாம் இல்லை ஒரு பேசின அமௌண்ட்டு தான். ஓகேங்க, இந்த வீடியோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46 வரட்டாமே. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.